அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் பார்ட் 17. ஸோ உங்களை எல்லாரும் வெயிட் பண்ண வச்சுட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆஃப்டர் லாங் டைம் நான் எஃப்எஃப் போடுறேன். ஏன்னா எஃப்எஃப் போட்டே ரொம்ப நாளாச்சு. ஸோ நானும் ரெக்கார்டிங் இருக்கல எப்படின்னா ஒரு 2 வீக்ஸுக்கு மேலே இருக்குமா எஃப்எஃப் போட்டு அவ்வளோ லேட்டாக போடுறேன். ஆனால் உங்ககிட்ட இன்றைக்கி போடுறேன் நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒர்க்டா. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லியிருப்பேன், டெலிகிராம் குரூப்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேயா? அண்ட் ரொம்ப பேசிட்டேன். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. ஏன்னா லாங் டைம் கழித்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா ஸோ கொஞ்சம் கேவலமாக இருக்கும். எனக்கே அது நல்லா தெரியுது. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிக்கோங்கடா. ஓகேவா? ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குடா. ஸோ யாராச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கிளிக் ஆகுதில்ல, ஐ மீன் எப்படின்னா அது உள்ளே போகுதில்ல, சரியாக தெரியுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே போயிடும். அவ்வளோதான்டா. ஸோ பெருசாக எதுவுமே இல்லை. அண்டு ஓகேடா, நம்ம அந்த போன பாட்டு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னா பாட்டு பாருங்கள். அப்போ தான் புரியும் இந்த பாட்டு. நான் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடுறேன். வந்ததே லேட்டு, ரொம்ப பேசிட்டேன். எல்லோரும் என்னை திட்டிட்டு இருப்பீங்க எங்கே போன ஆளக்கானோன்ட்டு. நான் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப்குள்ளே போயிடுறேன். ஸோ ஜிமின் தான் அவனோட காபினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சிஸ்டமில் ஏதோ பார்த்துட்டு அப்போ ஒரு பர்சன் டோர் நாக் பண்ணாமே சடனாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாரு. டேய் ஏன்டா அது? டோரை நாக் பண்ண கூட கொஞ்சமாச்சும் அறிவு கிடையாதா? சும்மா திறந்த வீட்டில் ஏதோ போகிற மாதிரி பூந்துடுறது. பாஸ்ண்ணா நான் யார்? டேய் நீங்கள் என்னடா பண்ணுற? அது பாஸ் நான். டேய் முதல்ல பதட்டப்படாமல் சொல்கிறா. ஷா மேம் இருக்காங்கல்ல, அவங்க எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். டேய் என்னடா சொல்கிற? கண்டுபிடிச்சிட்டேன் என்ன? ஆமாம் பாஸ், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது அவங்க எங்கே இருக்காங்கன்னா, டேய் உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா, எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ. இந்தா என் லைஃபே என்கிட்ட கொடுத்துட்டல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எவ்வளோ பேரை வச்சுருந்தேன் வேலைக்கு, நீதான்டா எனக்கு லாயலாக இருக்கு. ஷாவும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சேடாகிட்டு அந்த பர்சனுக்கு அவனோட கிரெடிட் கார்டு எடுத்து கொடுக்குறான். அப்போ அவரை பார்த்துட்டு, என்ன பாஸ் இது, நீ எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோ, அன்லிமிட்டெட் கார்டு, புரியுதா? அது ஷா இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பர்சன் லொக்கேஷன் எடுத்து காட்டுறாரு. ஜிமின் அதை பார்த்துட்டு, ஓ எல்லாரும் கூட்ட கலவாணிகளா, தெரியுது இப்போ எதுக்கு அந்த ஜங்குக்கு இப்படி சொன்னான்ட்டு நல்லாவே புரியுது. இப்போ தான் புரியுதே, என்னை வச்சு எல்லோரும் செஞ்சுருக்கீங்கள. நான் எல்லாம் ரெக்ரெட் பண்ணிட்டேன். எனக்கு ஷாயிங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் காட்டிட்டீங்க. இந்த ஜிம்மினோட ஆட்டம் இதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவ்வளோ ஸ்மோக் பண்ணிவிட்டு அண்டு அவன் ஃபோன் எடுத்து அவன் பிஏக்கு கால் பண்ணிட்டு, இப்போவே சீக்கிரமாக எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அவன் வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அவன் அவன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஃப்ளைட் ஏறுறான். ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு, ஷா நான் வந்துட்டேன்டி, நீ எப்படி எனக்கு மட்டும்தான், என் கூட வந்து தானே ஆகணும், வேறு எங்கே போகிறது? ஜிமின் ஷா 2 பேரும் தான். ஜிமினுக்கு ஷா மட்டும்தான், ஷாக்கு ஜிமின் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இந்த டேங்கு ஜங்குக்கு எவன் வந்தாலும் சரி, இடையில யாருமே வரக்கூடாது. எனக்கு ஷா மட்டும்தான். டேட்டாயா, நீ இவ்வளோ நாள் வேணா என் ஷா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஆனால் அவனை லவ் பண்ண மாட்டாடா, அவள் என்னத்தான் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி யூஎஸ் நோட் பண்ணிட்டு அவன் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு பார்த்தமா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ டேங் ஏய் ஷா என்னடே பண்ணுற? டேங் இன்னைக்கு ஜங்குக்கு மேரேஜ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமாம்ல மேரேஜ், இது மட்டும் ஜங்குக்கு தெரியட்டும், நீ செத்த டேங், நான் மறந்துட்டேன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் போயிட்டு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுறான். ஸோ 2 பேருமே கிளம்பிட்டு அந்த
மேரேஜ் ஹாலுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து முன்னாடி தான் ஃபர்ஸ்ட்டு ஜங்குக்கு தான் நிற்கிறான். அவன் தயங்க முறைக்கிறான். "ஹே மச்சான் சாரி மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு சைகையில் காட்டுறான். எதுவுமே பேசல ஜங்குக்கு, அப்படியே நிற்கிறான். அண்டு வந்து நீங்களும் தயாங்கும் முன்னே போய் தான் நிற்கிறீங்க. ஸோ ரூஹி வந்து வர்றா. வந்து ஜங்குக்கிட்ட தான் ஹேண்டை அவங்க அப்பா கொடுக்குறாரு. ஸோ அவங்களுக்கான மேரேஜில் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு சைடு திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு, ஐஸ்லாம் வைடாகுது. இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் டேங் ஹேண்டை ஹோல்ட் பண்ணது அந்த முன்னாடி பர்சன் பார்த்துட்டு செம்மையாக முறைக்கிறாரு. அப்போ நீங்கள் டேங்கை பார்த்துட்டு அப்படிங்கிற திரும்பிக்கிறீங்க. ஸோ டேங் உங்களை பார்க்குறான். "என்னாஷா அது வந்து நீ நீ ட்ரீம்னு சொன்னல, மறுபடியும் ட்ரீமா?" அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து கடுப்பாக கேட்குறான். ஸோ நீங்கள் டேங்கை பார்த்துட்டு ஷிவர் ஆகுறீங்க. "ஏஷா என்னடி ஆச்சு உனக்கு?" அது வந்து டேங் அப்படின்னு பார்த்தா முன்னாடி ஜிமின் தான் செம்ம மாசா அந்த கோட் சூட்லாம் போட்டுட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே வாக் பண்ணிட்டு வர்றான். ஸோ டேங் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோதான், ஷா வந்து டேங் விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போவே தோணுது. அப்படியே டேங் வந்து ஷாவோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். ஜிமின் தான் இதுக்கு முன்னாடி ஷாதான ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பா. இப்போ டேங்கு சேர்த்து ஹோல்ட் பண்ண ஜிமினுக்கு அப்படியே ஐஸ்லாம் அப்படி ரெட்டிஷ் ஆகுது. ஜங்குக்கு இதை பார்த்துட்டு இவனுக்கு யாரா அட்ரஸ் சொன்னா அப்படின்னு சொல்லி டேங்கு தான் திரும்பி பார்க்குறான். இப்போ டேங் அப்படியே கோவமாக ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். "டேய் நான் இல்லைடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். டேங்கு புரியுது வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டைரெக்டாக உங்ககிட்ட தான் வர்றான். அப்படியே க்ளோஸாக அப்படியே வந்துகிட்டே இருக்கான். உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ்அப் ஆகுது. நீங்கள் டேங் ஹேண்டை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே சொட் ஆகுது. டேங் தான் அவன் கர்ச்சீஃப் எடுத்து உங்கள் சீக்ஸில் அப்படின்னு வந்து கணத்தில் வடியும்ல அதெல்லாம் வந்து தொடச்சி விட்றான். ஸோ ஜிமின் நல்லா முறைச்சி பார்க்குறான். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, ஸ்டார்டிங்கில் ஜிமின் வந்து உங்களை அப்படி முறைச்சி பார்ப்பான்ல, உங்களுக்கு அப்படியே இந்த பாஸ்ட் மெமரிஸில் அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. பட் என்ன அது ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஜிமின் நார்மலாக வந்து அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி ஜங்குக்கிட்ட தான் போகிறான். அவன் கையில் கிஃப்ட் வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அப்படியே அந்த சேரில் உட்காடுறீங்க. சடனாக டேங் பக்கத்தில் உட்காந்துட்டு, "ஏஷா ஒன்றும் இல்லடி, அதான் சொன்னதா அவன் தான் ஜிமின்." "ஹே தயாங், நீ சொன்ன ட்ரீம்ன்ட்டு, நீ கண்டதெல்லாம் ட்ரீம் தான். பட்டு உன்னோட பாஸ் அவரு தானே, அதான் அவர் ஹாஸ்பிட்டல் தான் நீ ஒர்க் பண்ண. இப்போ ஜங்குக்கு பார்க்க வந்திருக்காரு, ஜங்குக்கு அங்கே தான் ஒர்க் பண்ணான். இப்போச்சும் புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து கூலாக சொல்கிறான். நீங்கள் தேங்க பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. அப்படியே ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு ஜங்குக்கிட்ட போயிட்டு, "டே மச்சான் ஜங்குக்கு வந்துட்டேனா? தரலடா, எல்லோரும் வச்சு செஞ்சிட்டிங்கல்ல, நீங்கள் எல்லாம் என் ஃப்ரெண்டு. என்ன பண்ணுறது, உன் கூட சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். என் ஷாவை என்கிட்ட நீ பிரிச்சிட்டிங்கல்ல. டேய் மேரேஜ் ஆள்றா, முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், உன் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ." "சரிடா நான் எதுவுமே பேசலை. ஏம்மா ரூஹி, நல்ல பார்ட்னர் தாம்மா பிடிச்சிருக்க, இந்த பிடி கிஃப்ட்டு" அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோக்கும் போஸ் கொடுத்துட்டு உங்களை தான் பார்க்குறான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கான். ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கனே இல்லையோ, பட் உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறான். உங்களுக்கு எதுவுமே புரியல. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. டயங்களை பார்த்துட்டு, "ஏஷா வா கிளம்பலாம்." "எங்கே டயாங்?" "வாடி போகலாம்." "டயாங் சங்கு கூட மேரேஜ் வந்துட்டு பாதியிலே போனால் சரியாக இருக்குது டயாங், நம்ம இங்கேருந்து கொஞ்சம் லேட்டாகவே போகலாம்." "ஏய் நீ இப்படி ஷிவரானா நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா?" "எனக்கு எதுவும் ஆகாது, நான் ரொம்ப போல்டாக இருக்கேன், அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கு பார்க்குறீங்க, அவன் எதுவுமே காட்டலை. பட் நார்மலாக போயிட்டு எல்லோரும் போல் உட்கார்ற மாதிரி அவனும் உட்காந்துக்கிறான். தாங்க இதை பார்த்துட்டு, என்ன ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா எதுவுமே பண்ணாமல் அப்படியே போயிட்டு உட்காடுறான். அவங்க வந்து நான் நினச்சேன் சாவை எப்படியாச்சும் கூப்பிட்டு போயிடுவான்னு, ஆனால் இது நடக்கிறத பார்த்தா ஏதோ இவன் பிளான் பண்ணுறான், அது மட்டும் நல்லா தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களை பார்த்துட்டு,
அதான் எல்லாம் முடிச்சிட்டுல, வா சாப்பிட்டு கிளம்பலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு, ஸோ அங்கே இது இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அங்கே போய் நீ உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜிம்மினும் அதே மாதிரி தான் ஃபுட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ தயாங் தான் உங்களை பார்த்துட்டு, ஏய் அவெல்லாம் இருக்க மாட்டான்டி அப்படின்னு சொல்லி சுற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க. அதை பார்த்துட்டு தயாங் சொல்லுவான். ஸோ தயாங்க திரும்பி திரும்பி பார்ப்பான், ஜிம்மினை காணும். ஸோ டேங் வச்சுருப்பான், அவன் போயிட்டான் போல் ஆல்ரெடி நினச்சிருப்பான். தயாங் வந்து நமக்கும் ஷாக்கு மேரேஜ் ஆன மாதிரி தான் ஜங்குக் கிட்ட அவன் சொல்லி வச்சுருப்பான், ஆல்ரெடி கேட்டு அப்படி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தேங்க்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், ஓகேவா? சரி தேங் நீ போ அப்படின்ட்டு நீங்கள் வந்து உட்காந்துடுறீங்க. ஸோ தேங்கும் கிளம்பிடுறான். ஸோ தேங்க் போகிற வழியில் ஒரு பர்சன் வந்து அவன் மேலே ஜூஸை வந்து கொட்டிடுறாரு. ஸோ டேங்க் பார்த்துட்டு, ஏய் சாரி சார், நான் வந்து தெரியாமல் கொட்டிட்டேன். ஒன்று ஷர்ட்டு இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கே ½ ஆகுமே, என்ன பண்ணுறது? சார் சாரி, அது வந்து இங்கே அதுக்கான ரூம்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் போயிட்டு உங்கள் ஷர்ட்டை வாஷ் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு மேலே சொல்கிறா ஒன்று. சாரி சார், நான் வந்து புரியுது எங்கள் ரூம் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அந்த பர்சன் சடனாக கீ எடுத்து கொடுக்குறாரு. ஸோ தாங்க அதை பார்த்துட்டு, என்னடா சொல்லி வச்ச மாதிரி பண்ணுறாங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து எதுவுமே நோட் பண்ணாமல் கிளம்பிடுறான். ஸோ அந்த ஜூஸை கொட்டினா இல்லை, அந்த பர்சன் வந்து அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு நிற்கிறாரு. அப்போ ஜிம்மின் வந்துட்டு, குட் ஜாப், கரெக்ட், அவன் அப்படியே அந்த ரூமில் அடைஞ்சிருக்கணும், நான் சொல்லும் வரைக்கும் நீங்கள் டோரை ஓப்பனே பண்ணக்கூடாது. ஓகே சார், நான் அது மாதிரியே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஜிம்மின் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அப்படியே பர்சன்கிட்ட கொடுக்குறான். ஸோ அவரும் ஹாப்பியாக வாங்கிட்டு அவர் கோட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு, டேங்க் போன ஸ்ட்ரைட்டாகவே. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் டேங்க்கு கால் பண்ணுறீங்க. ஸோ டேங்க் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, ஏஷா கொஞ்சம் லேட் ஆகும்டி, ஷர்ட்டில் இந்த டேஷு பேங்க் கொட்டி விட்டாண்டி. புரியுது டேங்க், நீங்கள் வாஷ் பண்ணிட்டே வந்துடுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் டெசர்ட் சாப்பிட்டு இருக்கீங்க. அப்போ சில குட்டி பசங்கள்லாம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மின் கூலாக வந்து உங்கள் முன்னாடி வந்து உட்கார்றான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு எதுவுமே காட்டிக்கல, போல்டாக இருக்கீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஜிம்மின் கிட்டே காட்டிக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் உங்களை பார்க்குறான், இன்ச்சு பை இன்ச்சாக பார்க்குறான். என் அப்படியே தாண்டி இருக்க, எதுவுமே மாறலை, என்ன இந்த டேங் அவன் தான் அவன் கூட இருக்கான், இதுக்கப்புறம் அவன் கூட இருக்க மாட்டான்டி, நீ என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு, ஹலோ சார், நீங்கள் என்ன இங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, இப்போ கிளம்புறீங்களா? என் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவார். பாய் ஃப்ரெண்ட்? உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா? அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அவர் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். ஓ அப்படியா? அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று பேசலான்னு வந்தேன். என்கிட்ட என்ன பேச போகிறீங்க சார்? அதுவா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஷா. ஆனால் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீலாக இருக்குது எனக்கு. என்ன எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா எனக்கு புரியலையே. இல்லை, எங்கேயோ பார்த்த மாதிரி. ஆர் யூ டாக்டர்? ஐம் டாக்டர். அப்போ நீங்கள் சவுத் கொரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? சார், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 6 month தான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் சார். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணீங்க? பார்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போ ஜிம்மின், அது ஏன் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ தான் புரியுது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், அதான் உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்தேன். ஓகே சார், ஒருவேளை மேபி நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் யாரோ தெரியாத மாதிரி நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க. கொஞ்சம் டைம் ஆகுது. டேங்க் டோர் வந்து நாக் பண்ணுறான், பட் டோர் வந்து லாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மின் கூட பேசுகிறீங்க, பட் ஜிம்மின் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் அவங்க கூட பேசுகிறான். ஸோ ஒரு 2 hours போகுது, ஜிம்மின் ரொம்ப கூலாக அவங்க கூட பேசுகிறான், நீங்கள் நார்மலாக பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரீம் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஜிம்மின் நீங்கள் ட்ரீமில் பார்த்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது. அது ரொம்ப
க்யூட்டாக பார்க்க ஒரு மோச்சி பாப்பா மாதிரி இருக்கான். அவ்வளோ க்யூட்டாக பேசுகிறேன் உங்ககிட்ட சிரித்து சிரித்து. பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அவன் ட்ரீம்ஸ் சொல்லியிருப்பீங்க, அதில் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவான். பட் இப்போ அப்படி இல்லை, டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கே புரியுது, ஓகே நம்ம ட்ரீம் தான் கண்டிருக்கோம் போல், நம்மளுக்கு வேறு மாதிரி க்ரஷ் இருக்குது, அதனால தான் இவரை பார்த்து நம்மளுக்கு ட்ரீம் வந்திருக்கு அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. ஸோ ஜிம்மி கூட கொஞ்சம் பேசிவிட்டு அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, டேங் வந்து உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான். நீங்கள் ஜிமின் கூட பேசின இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்போ தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஸோ டேங் என்ன பண்ணுற, எவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்கேன், ஏஷா நான் இங்கே மாட்டிக்கிட்டேன்டி. என்னது மாட்டிக்கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சடனாக வந்து எழும்புறீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, யார் மாட்டிக்கிட்டா, அது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகலான்னு பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் ஹேண்டை பிடிச்சிட்டு, இருஷா நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஜிமின் வாரான். ஸோ நீங்கள் அந்த பிளேஸை நோக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் தான் சடனாக ஜிமின் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு, ஷா நான் இப்போ கிளம்பணும், உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்ட்டு இருந்தேன். நான் என் ஃப்ரெண்டு அவங்கள, அதெல்லாம் வேணாம், நான் இதை சொல்லிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான், நாளைக்கு இந்த டைமுக்கு இந்த பிளேஸில் வந்து இல்லை, நான் உன் கூட பேசணும். அது வந்து ஆனால் இங்கே பாருஷா, உங்ககிட்ட நான் பேசணும், அவ்வளோதான். எனக்கு எப்படி சொல்லுன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். இந்த மேரேஜ் ஹால்லே நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த, பார்க்கவே யூனிக்காக இருந்த, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல. நாளைக்கு 1 டே மட்டும் என் கூட டேட் பண்ணு, பிடிச்சிருந்தா என் கூட லைஃப் லாங் இரு, உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் போயிட்டு அப்போ தான் போகிறீங்க. போனால் டேங் ஆல்ரெடி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறான். அவன் செம்ம கடுப்பில், டேய் உங்களை எவன்ட்டு என் கண்ணில் மட்டும் மாட்டுங்கடா, செத்திங்க, என்னை போய் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரான். நீங்கள் சேங்க போயிட்டு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, டேங் கூல் கூல், என்ன என்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, ரொம்ப கோவமாக இருக்க போல், இங்கே பாரு இதெல்லாம் சரியாகாது, வா வீட்டுக்கு போகலாம். ஏஷா இவ்வளோ டைம் ஆச்சு, நீ என்னடே பண்ண, நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன், உனக்காக வெயிட் பண்ணிட்டு நீ வரவே இல்லை, அப்போது நான் ஃபோனை சரியாக நோட் பண்ணல, குட்டி பசங்கள்லாம் இருந்தாங்களா அவங்க கூட விளையாட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிக்கிறீங்க. தாங்க நோட் பண்ணிட்டு, சரி வா கிளம்பலாம், ஃபர்ஸ்ட்டு ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு, ஸோ ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ் கொடுத்துட்டு, ஸோ டேங் வந்து, டி மச்சான் கலக்குறா, ஆல்ரெடி நீ எல்லாம் பண்ணிட்ட, இருந்தாலும் உனக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட், பார்த்து சரியா சிஸ்டரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அந்த இடத்தோட்டு கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் கிளம்பிட்டு காரில் தான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ சடனாக காரை வந்து ஸ்டாப் பண்ணுறான். அங்கே பார்த்தா டேங் செம்ம கோல்டாக இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, டேங் எதுக்கு இப்போ காரை ஸ்டாப் பண்ணு, ஃபேஸ் ஏன்னா ரெட்டிஷ் ஆகுது அப்படின்னு முன்னாடி பார்த்தா நேஹா, தாயாங் என்ன தாயாங், என்னை ஒரு மனுஷியாக கூட கண்டுக்க மாட்டேன், ஜங்குக்கு இன்றைக்கி மேரேஜ், ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு முன்னாடி, ஐ மீன் அந்த முன் இது இருக்கும்ல அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறா. ஸோ டேங்கில் கார் எடுக்க முடியல, அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, ஏய் என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம், ஆனால் நான் இதுக்கு ஒன்று மேரேஜுக்கெலாம் இன்வைட் பண்ணணும், அது என் ஃப்ரெண்டோட மேரேஜ் இல்லை, இதுதான் என் புருஷன்ல, அப்போ பொண்டாட்டியை மேரேஜுக்கு கூப்பிட்டு போகாமல் நீ என்ன, யாரே சொன்னா நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு, என் பொண்டாட்டி அந்த இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி ஷாவை காட்டுறான். ஸோ நேஹா அழுதுட்டு அப்படியே போயிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் ஹிப்னி ஏறி உட்காந்துக்கிறா. டேங்க்கு, ஏய் என்னடி பண்ணுற, அதுவும் பப்ளிக் பிளேஸில் இப்படி உட்காந்துருக்க, இறங்குடி, முடியாது, என்னை இப்போ நீ வெளில கூப்பிட்டு போறியா இல்லையா, எங்கேயே உட்காந்துக்குவேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், ஆனால் அந்த ஷா அக்காவுக்கு தானே உன்னை பிடிக்கல, அவங்க சொல்லிட்டாங்க. என்ன சொன்னா, அவங்க உன்னை லவ் பண்ணலன்ட்டு, எனக்கு நல்லா தெரியும், அவங்க உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அதுக்கு நான் எப்படி பண்ண முடியும், இது 1 சைட் லவ், என் லவ்வும் 1 சைட் தானே, எப்போ டபுள் சைட் ஆகலாம், முதல்ல ஹிப்லேருந்து இறங்குடி, முடியாது இறங்க மாட்டேன், என்னை வெளில கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து காலேஜ் இறங்கி, தயாங் எனக்கு ஒர்க் இருக்குடா, நான் ரொம்ப டயர்டாக இருக்குது,
நான் கேப் புக் பண்ணிட்டேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கேப் வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அங்கே உட்காந்து அலப்பறை பண்ணிட்டு இருப்பா. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக கேப் புக் பண்ணிட்டு அந்த காரில் ஏற்றி கிளம்பிடுறீங்க. டேங்க் கடுப்பா நேஹாவை அப்படியே கீழே இறக்கி விட்டு அடிக்கலான்னு கை ஓங்குறான். அவள் ஸ்ட்ரைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் செஸ்ட்டில் அவள் ஃபேஸை வச்சுட்டு, தயாங் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஆனால் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் தயாங். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் ஷாவை பொண்டாட்டின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் நானும் ஒரே ஃபீலிங்ஸில் தான் இருக்கோம். ஆனால் ஷா உன்னைய பார்த்தீங்களா? அவங்க உங்களை லவ்வே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன் தயாங். நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணாலும் சரி, எப்போவுமே ஃபாரெவர் உங்களை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். எனக்கு புரியுது நீங்கள் அவங்க ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. அது கூட எனக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு சுத்தமாக தெரியல. நான் இப்போ தானே ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல எனக்கு. லவ் யூ தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறா. தயாங்க் எதுவும் சொல்ல முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஷாவை பார்க்கும்போது எப்படி வந்து ரைஸ் ஆயிடுச்சோ அது மாதிரி இப்போ நேஹா வந்து ஹக் பண்ணும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சடனாக தள்ளி விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ நேஹா அதை பார்த்துட்டு, எனக்கு தெரியும் தயாங் நீங்கள் என்னை லவ் பண்ணுவீங்க. ஏன்னா ஷா உங்களை லவ் பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்னை லவ் பண்ணுவீங்க. நான் உங்களை லவ் பண்ணுறேன்ல. என் லவ் ரொம்ப ட்ரூ. எவ்வளோனா அது சொல்ல தெரியல தயாங். நீங்கள் இப்போ என்னை விட்டு சடனாக தள்ளி போனீங்கல்ல, உங்கள் ஹார்ட் பீட் அந்த சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. என் பேர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு எல்லாமே தெரியும் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவள் வீட்டுக்கு கிளம்பிடுறா. ஸோ இங்கே தயாங் இப்போ தான் அவன் காலேருந்து இறங்கி வரான். ஆல்ரெடி நீங்கள் வந்து உள்ளே போயிருப்பீங்க. ஸோ தாங்க அப்படியே வந்துட்டு, ஏய் ஷா நீ எதுக்குடி இப்போ கிளம்பி வந்த? தயாங் எனக்கு தெரியும் நேஹா அவனை லவ் பண்ணுறான்னு. ஏய் அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கு தெரியும் தயாங் நீங்கள் அவனை லவ் பண்ணுவீங்க. அவள் சின்ன பொண்ணுலாம் இல்லை, ரொம்ப மெச்சூராக இருக்கா. நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன பொண்ணுன்ட்டு. கண்டிப்பாக அவள் உங்களோட பேர் தான், நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. தயாங்க் என்ன சொல்கிறேன்னு புரியல. ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கான். அவனை ரூமுக்கு போயிடுறான். ஓகேடா நான் இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.